மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். டிஎன்பிசியால் 18/11/2024 அன்று நடைபெற்ற டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அதோட கொஷின் பேப்பர் மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 25 கொஷின். இதில் நம்ம ஆப்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அதை ரீசனிங் தான் ஒரு சில கணக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஈஸியான கொஷின் பேப்பர் தான். இது ஸ்டாண்டர்டான கொஷின் தான். பழைய கொஷின் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டாக. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ஈஸியான கொஷின் தான். பாருங்கள், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 25% ஃபஸ்ட்டு இது தான் எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதுதான். குறைவுனா அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் டிவைடட் பை 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஆர் கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ். ஆர் நம்மளுக்கு 25%. அவ்வளோதான். சப்போஸ் இங்கே அதிகம்னு கேட்டால் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க. இங்கே குறைவுன்னு வந்ததுனால நம்ம மைனஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 25 ஆருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 25 இன்ட்டு 100. 25 100ல் 25 போச்சுன்னா 75 இன்ட்டு 100 அடித்தா 3 முறை. அப்போ 100 டிவைடட் பை 3. இது 100 டிவைடட் பை 3 100 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ணும்போது 100 3ஆல் டிவைட் பண்ணும்போது எதிர்முறை போகும் 33 99 மீதி 1. இது எப்படி எழுதுறான்னா 33 1/3% அதிகம். ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி போனாங்க. இந்த சம் பாருங்கள். இது சிம்பிளிஃபிகேஷனு. 2 + 1/3 4/5 டிவைடட் பை 2 + 1/3 + 1/1 + 1/4 = x எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இது பாருங்கள், இது எப்படி ஈஸியாக போடலான்னு. இங்கே பார்த்து ஃபஸ்ட்டு 1 1 1 இது சேமாக 1 1ன்னு இருந்ததுன்னா இது மாதிரி எப்படி ஷார்ட் மேலே மட்டும் இப்போ நம்ம டெரைவ் பண்ணிப்போம். இதை பண்ணால் எவ்வளோ வரும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கலப்பின்னத்தில் இருக்குது. கிராஸ் பண்ணால் 15 19. அது எப்படி எழுதலான்னா 2 1/19/5. இது அப்படியே மேலே போச்சுன்னா 2 5/19. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 38 38 + 5 43 டிவைடட் பை 19. இதோட ஆன்சர் ஃபுல்லாக 43 டிவைடட் பை 19. இப்போ இங்கே வருவோம். இங்கே நம்ம இப்படியே தான் நார்மலாக போகிறது தான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 4 + 1 5 5/4 அப்படியே 4 மேலே போகும். அப்படியே போட்டுகிட்டே போகலாம். இல்லைனா இப்போ ஷார்ட்டாக பாருங்கள். இது 1 1ன்னு இது மாதிரி வந்ததுன்னா இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு 1, ரெண்டாவது இந்த 4 போட்டுக்கங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஒரு நாள் 4, இந்த 1 கூட்டுங்க, 4 1 5. அடுத்தது இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை 5 × 3 15. 15 கூட இந்த 4 கூட்டினா 19. 19 × 2 ப்ளஸ் இந்த முன் நம்பர் 5 கூட்டுங்க. எவ்வளோ வருது? 19 × 2 38 ப்ளஸ் 5 கூட்டினா 43. இது எப்படி எழுதலாம்? இந்த டேர்முக்கு இங்கே கீழே எப்படி எழுதலாம்னா 43 டிவைடட் பை 19. இது ரெண்டும் பாருங்கள். 43 டிவைடட் பை 19 இதோட வேல்யூ. கீழே இதோட வேல்யூ 43 டிவைடட் பை 19 = x. ரெண்டுமே சேமாக இருக்கும். அடிச்சா அப்போ என்ன இருக்கும்? 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. இந்த சம் இது மாதிரி போடலாங்க. இது சிம்பிளிஃபிகேஷன். இது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது இந்த மெத்தட். இந்த சம் பாருங்கள், ஈஸியான இது ஹெச்சிசிஎஃப் தான். ஈஸியான மெத்தட் தான் அது. 40 x⁴ y⁴ z⁴ 5 48 x⁴ y² z³ 64 x² y³ z இன் மீ போவா. ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஹெச்சிசிஎஃப் தெரியும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுப்போம். 40 48 64 எதால் அடிக்கலாம்? 8ஆல் அடிக்கலாம். ஏன்னா நல்லா ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே 8 இருக்கிறதுனால நம்ம 8 எடுத்துப்போம். 5 8 40 6 8 48 8 8 64. அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்போ 8 நம்பரில் பார்க்கும்போது 8. அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஹெச்சிசிஎஃப் XY Z எல்லாமே XY Z இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் எல்லாமே XY Z காமனாக இருக்குது. அதனால் XY Z. ஏன்னா எல்லாம் 3 டைமில் காமனாக இருக்கணும். எல்லாமே XY Z காமனாக இருக்குது எடுத்துக்கிறோம். அடுத்துல ஹெச்சிசிஎஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா குறைந்த அடுக்கு இருக்கணும், பொதுவாக இருக்கணும். எக்ஸ் 3த்திலும் பொதுவாக இருக்கணும். குறைந்த அடுக்கு பவர் கம்மியாக இருக்கணும். அப்போ எது கம்மியாக இருக்குது? x².
அடுத்தது ஒய்க்கு போகும்போது அதுலேயும் குறைந்த அடுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ ஒய் ஸ்கொயர். இசட்டுக்கு வெறும் இசட் தான். Z3 இருக்குது, Z5 இருக்குது, ஆனால் இசட் தான். அப்போ இதுதான் ஆன்சர். 8x² y² z. ஆப்ஷன் எது? ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் ஈஸியான சம்முங்க. இந்த சம் பாருங்கள், இதுவும் எல்சியம் தான். இதுவும் ஈஸியான கணக்கு. 3 எண்கள் 2:3:5 என்ற விதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீப்போவா எல்சியம் வந்து 1200 எனில் ஹெச்சிசிஎஃப் மீப்போவா கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப் எப்படி கேட்குறாங்க? இப்போ ஹெச்சிசிஎஃப் வேணும்னா கொடுத்துக்கிற எல்சியமை 1200 கொடுத்துரு எல்சியமை என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணணும். 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணால் ஹெச்சிசிஎஃப் கிடச்சிரும். அப்போ அடித்தா பாருங்கள், இது என்ன 2 3 அடித்தா 4 3 12 400, மறுபடியும் 2 அடித்தா 2 200. அப்போ 200 5 அடித்தா 4 0, அப்போ 40. ஹெச்சிசிஎஃப் என்ன? 40. அவ்வளோதாங்க. டி தான் சரி. இது சிம்பிளான சம்முங்க. இந்த சம் பாருங்கள், இதுவும் எல்சியம் தான். இரு எண்களின் மீப்போமா 24 அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்ன? போன கணக்கு வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எல்சியம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க. இந்த கணக்கு வந்து எல்சியம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2 நம்பரோட கூடுதல். அப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டுனா ஹெச்சிசிஎஃப் கூட ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அந்த இரு எண்கள் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், 24 ஹெச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 24 போன சம் போட்டால் மாதிரியே தான். 24 / 2 × 3 இது அடித்தா 2 அடித்தா 12, இது அடித்தா 4. அப்போ ஹெச்சிசிஎஃப் 4. ஹெச்சிசிஎஃப் 4. இந்த ஹெச்சிசிஎஃப் 4 வந்து இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ தான் அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். 2 × 4 3 × 4. அப்போ 4 2 8 12. அந்த 2 நம்பரும் வந்து ஒரு நம்பர் 12, ஒரு நம்பர் 8, ஒரு நம்பர் 12. அவ்விருங்கள் கூடுதல். அப்போ 2த்தையும் கூட்டினா எவ்வளோ? 20. 8 + 12 கூட்டினா 20. ஆப்ஷன் ஏ தான் சரி. இது மாதிரி தான் சம் பண்ணுங்க. இந்த சம் பாருங்கள், இது பெண்ணத்தில் கொடுத்துருக்காங்க எல்சியமு. இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். இதை வந்து நம்ம எல்சியம் நடத்தியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 சம்முமே மெத்தடில் இருக்கும். இதே சம் இருக்கும். பாருங்கள், 2/3 3/5 7/9 மற்றும் 9/13 ஆகிய எண்களின் மீப்போமா காண்க. எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சியம் நம்ம ஃபார்முலா தெரியும். பின்னத்தில் கொடுத்தா எல்சியம் / ஹெச்சிசிஎஃப். தொகுதியில் எல்லாமே எல்சியம் கண்டுபிடிக்கணும், பகுதியில் எல்லாம் ஹெச்சிசிஎஃப். 2 3 7 9 எல்சியம் கண்டுபிடிச்சா 3 அடிச்சுன்னா 2 3 ஒரு முறை போகும், 7 3. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 7 3 21 3 × 2 × 7 × 3 7 3 21 42 42 126 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். 126. கீழே ஹெச்சிசிஎஃப் பகுதியில் பாருங்கள், 3 5 9 13. இது எல்லாமே ஹெச்சிசிஎஃப்னா வரும். 3 5 9 13 எல்லாமே இது ஹெச்சிசிஎஃப் 1. அவ்வளோதான். ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து 126. ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் பாருங்கள், ரேஷியோ சம்மு. 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்ன? இந்த சம்மு வந்து இந்த மாடல் வந்து புக்கில் இருக்குது. பாருங்கள், 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம். இப்போ நம்ம வந்து வினாடியாக கன்வெர்ட் பண்ணிப்போம். 1 மணிக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 3600 வினாடிகள். ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ 9 வினாடிகள். இது ரெண்டுத்துக்கு. ஏன்னா வினாடியாக நம்ம மாற்றிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு 3600 வினாடிகள் 9. அப்போது 9வது அடித்தா 4 முறை போகும். 36 2 0. அப்போது 400:1. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இப்படி தான் போடணுங்க. இந்த சம் பாருங்கள், மறுபடியும் இதே மெத்தடில் தான் கேட்டிருக்காங்க. அது வினாடியில் கேட்டிருக்காங்க, மணி வினாடி. இது கிலோகிராமு கிராமாக கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராமுக்கும் 100 கிராமுக்கும் உள்ள இந்த சம் பாருங்கள், போன சம் மாதிரியே தான். அது மணி நொடியில் கேட்டிருக்காங்க. இது வந்து கிலோகிராமு கிராமில் கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. பாருங்கள், எப்படி பாருங்கள், 1 கிலோகிராம்னா எவ்வளோ? 1000 கிராம். அவ்வளோதான். சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1000 கிராம் 10 கிராம். இதோட ரேஷியோ 0 0 அடிச்சா அப்போ 100:1. ஆப்ஷன் ஏ தான் சரி. இது ஈஸியான சம்முங்க. இதெல்லாம்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான் PNR டிவைடட் பை 100. அசல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு 25,000 இன்ட்டு என் வந்து 3 ஆண்டு, ஆறு வந்து 8% டிவைடட் பை 100. 2 கேன்சல். அப்போ 250 இன்ட்டு 3 750 இன்ட்டு 8 மல்டிபிள் 0 8 40 மீதி 4 8 56 ப்ளஸ் 4 60 6000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 6000. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம் இதுமாதிரி தான் பண்ணுவேன். இந்த சம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை ரூபாய் 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 854 ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் என்ன? இந்த சம் வந்து RS அகர்வால் புக்கில் இருக்குங்க. அதே தான், நம்பர் மாறாமல் இருக்குது. பாருங்கள் இது எப்படி போடலான்னு இது புக்கில் பார்க்கும்போதே தெரியும். ஆன்சர் வந்து 698 தான். பாருங்கள் இந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம். 3 வருஷத்துக்கு 815, 4 வருஷத்துக்கு 854. அப்போது 4 வருஷத்துக்கு ஒரு தொகை வந்து 854 மாறுது. அப்போ 3 வருஷத்துக்கு 815 மாறுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டு கழிச்சா எவ்வளோ வரும்? 14 14 5 போச்சுன்னா 7 மீதி 14 14 5 போச்சுன்னா 9 மீதி 4ல் 1 போச்சுன்னா 3 39. 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 39 ரூபா. அப்போது எப்படி பாருங்கள், இப்போ அசல் மட்டும்தான் கேட்குறாங்க, அசல் தான் வேணும். அப்போது 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 39 இன்ட்டு 3 27 மீதி 2 9 11. அப்போ 3 வருஷத்துக்கு 117 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது 3 வருஷத்துக்கு அசல் வட்டி எவ்வளோ? மொத்த அமௌண்ட் வந்து 815. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 117. அப்போ கழிச்சா அசல் எவ்வளோ வரும்? 15 15 7 போச்சுன்னா 8 மீதி 10ல் 1 போச்சுன்னா 9 7ல் 1 போச்சுன்னா 6. அப்போ 698. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 698. இது சிம்பிளான சம்முங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இது ஈஸியான கணக்கு தான். ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 எனில் வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. நம்மளுக்கு அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PR/100 இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 40 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். 40 பிரின்சிபல் அமௌண்ட்டு 16,000. ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. அப்போ R² கீழே 100 × 100. ஏன்னா ஸ்கொயரில் இருக்கிறதுனால 2 முறை எழுதிக்கிறேன். 2 0 கேன்சல், 1 0 கேன்சல், அவ்வளோதாங்க. இப்போ இந்த 0 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 40 இந்த 0 போச்சுன்னா 400 16 × R². பாருங்கள் R² எப்படி எழுதலான்னா 400 டிவைடட் பை 16. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆர் தான் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆறு என்ன வரும்? 6 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20 டிவைடட் பை 16க்கு எடுத்தால் 4. அப்போ அடித்து எத்தனை முறை போகும்? 5. அப்போ ஆரோட வேல்யூ 5%. சிம்பிளான கணக்குங்க இது. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 8,01,900 ஆக இருந்தது. 2019ஆம் ஆண்டில் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 2019 என்ன தொகைன்னு தெரில. அது 8% இன்க்ரீஸ் ஆகி 20 இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 21 இன்க்ரீஸ் ஆகி 8,09,000 இருக்குதுன்றாங்க. அப்போ 2019ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. இதில் கம்மியாக இருந்து தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. 2010 இது மாதிரி கணக்கு வரும்போது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக அப்படியே எழுதிக்குங்க. இப்போ என்ன தேவை நம்மளுக்கு? 8% இன்க்ரீஸ் ஆகிக்குது. நம்ம 2019 பின்னோக்கி தான் போகிறோம், அதனால் 100 மேலே கீழே 8% இன்க்ரீஸில் அப்போ கூட்டிக்கணும். அதே கம்மியாக இருந்தால் கழிச்சிக்கிட்டோம். இப்போ 108 இன்ட்டு மறுபடியும் 2வது வருஷத்துக்கு
சப்போஸ் வந்து 2019 வந்து இந்த தொகை கொடுத்துட்டு ஏதோ கீழே இருக்கிற தொகை கொடுத்துட்டு 2021 என்ன வேணும் இன்க்ரீஸ் 8% இன்க்ரீஸ்னால் 2021 என்ன வேணும்னா 108 மேலே போகும் 100 கீழே வரும். இப்போ 2019 முன்னாடி போகிறதுனால கீழே பின்னாடி போகுதில்ல 2021 பின்னாடி போகிறதுனால கீழே 108 போட்டுக்கிறேன் மேலே 100 அவ்வளோதாங்க. அதே மாற்றி கேட்டுருந்தாங்கன்னா 108 மேலே போனால் 100 கீழே வரணும். இப்போ பாருங்கள் 4ஆல் அடிச்சுன்னா 25 முறை போகும் 100. இது அடித்தா 27 அதே தான் சேமு. 9ஆல் அடிங்க 3 27 9ஆல் அடித்தா 8 முறை போகும் 72 மீதி 8 9 முறை போகும் 81. இது ஒரு முறை 2 0. மறுபடியும் இது அடிக்கிறோம் 9ஆல் அடித்தா 3 முறை. இது அடிக்கும்போது என்ன வரும் 9 முறை போகும் மீதி 8 இருக்குது. இது 9 முறை அந்த 2 0. அப்போ 3ஆல் அடிங்க 3 3 2 0. மறுபடியும் 3ஆல் அடிச்சுன்னா 1 1 2 0. அப்போ 1100 இன்ட்டு 25 625. இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணானே எவ்வளோ வருங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 0 0 5 5 0 0 2 2 0 0 6 6. சிம்பிளான மல்டிப்ளிகேஷன் தான். 0 5 7 8 6 6,87,500. ஆப்ஷன் ஏ தான் சரி. 2019 மக்கள் தொகை 6,87,500. இந்த சம் வந்து கூம்பில் கேட்டிருக்காங்க. வால்யூமில் கன அளவு. இரு கூம்புகளுடைய கன அளவின் வீதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. ஆரங்கள் ரேஷியோ தான் 4 ஆப்ஷனு எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள் எப்படி போடலான்னா ஹைட் வந்து h1 எடுத்துக்கிறோம். 2 கூம்பு ஹைட் இருக்குது h1 எடுக்கிறோம். அப்போ h1 வந்து 1 மடங்குன்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். h2 என்ன இருக்கும் 4 மடங்கு. அப்போ 4 முதல் கூம்பை விட ரெண்டாவது கூம்பு 4 மடங்கு அவ்வளோதான். R1 R2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூம்போட கன அளவு ஃபார்முலா தெரியும். இங்கே போடுங்க 1/3 πr ஸ்கொயர் h. இது 1 1ன்னு எடுத்துங்க h1. கீழே 1/3 πr ஸ்கொயர் h2. அதோட கன அளவு எவ்வளோ 8/9. 1/3 கேன்சல் பை கேன்சல். நம்ம R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். h1 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பாருங்கள். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R1 ஸ்கொயரு R2 ஸ்கொயர். h1 1 இருக்குது. h2க்கு 2 4 8/9. அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 32. அப்போ R1 ஸ்கொயர் 32 டிவைடட் பை R2 ஸ்கொயர் 9. இப்போ நம்ம ஸ்கொயர் இது எப்படி பிரித்து எழுதலாம்? 32 16 இன்ட்டு 2 டிவைடட் பை 9. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா பாருங்கள் R1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 16 எடுத்தால் எவ்வளோ வரும் 4. 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் √2. அப்புறமா R ஸ்கொயர் 3 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. அப்போ என்னோட R1ஓட வேல்யூ என்ன? R1 is R2 4√2 is 3. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணும். பாருங்கள் இதுவும் அளவியல் டாபிக். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2 என்க. அதன் கன அளவு 1920 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் கனச்செவ்வகத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. நீளம் தான் கேட்குறாங்க. ரேஷியோலேருந்து அதோட கன அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நீளத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்கள் LBH ரேஷியோ என்னது 5x 3x 2x ஹைட். இப்போ என்ன பண்ணுறோம் இதோட மல்டிப்ளிகேஷன் தான் கன அளவு. ஃபார்முலா என்னது L/BH. கன அளவு ஃபார்முலா வந்து கனச்செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா LBH. ஓகே பாருங்கள் இப்போ எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5x × 3x LBH மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இதோட வேல்யூ தான் 1920. அப்போ பண்ணும்போது எவ்வளோ வரும் 30x கியூப். எக்ஸும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் 0 0 கேன்சல். அப்போ 3ஆல் அடிச்சுன்னா 6 4. அப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ 64. அப்போ எக்ஸோட வேல்யூ
4 அவ்வளோதாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவை நீளம் தான் கேட்குறாங்க. அப்போ நீளம் என்ன இது L. அப்போ 5 × 4 20. 20 எங்கே இருக்குது 20 சென்டிமீட்டர். அவ்வளோதான் லென்த்து. இந்த சம் ஏரியா சம் தான். 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக ஆகும். என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு செவ்வகத்திலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதி இருக்கிற பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் செவ்வகம் வரைஞ்சிட்டோம். அதோட ஒரு பக்கம் வந்து 14 அலகு தான் கொடுத்துருக்காங்க. அது அலகு சென்டிமீட்டரோ மீட்டரோ ஏதோ ஒன்று. 14. அப்போ அதோட சென்டர் பாயிண்ட்டு ரேடியேஷன். ஏன்னா விட்டம் வந்து இதிலிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 14 சென்டிமீட்டர். அதில் வந்து R வந்து 7. இப்போது சதுரத்தோட பரப்பும் வட்டத்தோட பரப்பு மைனஸ் பண்ணால் அது மீதி இருக்கிற பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், சதுரத்தோட பரப்பு ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் வட்டத்துக்கு πr ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்னது 14. ஏவோட பக்கம் இது 14 ஸ்கொயர் மைனஸ் 22/7 இன்ட்டு ரேடியஸ் ஆர்னு இது 7 × 7 அடித்தா ஒரு முறை போகும். அப்போ 14 ஸ்கொயரு 196 மைனஸ் 22 × 7 4 மீதி 1 15. அப்போ 196 மைனஸ் 154 என்ன வரும்? கழிச்சா 2 19 4 சதுர அலகுகள். அப்போ 42 சதுர அலகுகள். ஆப்ஷன் சி தான் சரி. இது மாதிரி தான் சம் பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த சம் பாருங்கள். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார்? ஏவும் பி வந்து P Q வந்து 40 நாளில் 60 நாளில் P வந்து 40 Q வந்து 60 நாளில் முடிக்கிறாங்க. இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு வந்து Q ஆனவர் வந்து அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலை வந்து P ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார். மீதம் இருக்கிற 2 பேர் சேர்ந்த வேலையை Q போயிடுறாரு. 5 நாட்களுக்குள்ள P முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார்? இது பாருங்கள், சிம்பிளாக போட்டுடலாம். நம்மளுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு தான் போடுறோம். இது எப்படி மேலே வந்து P வந்து வேலையை விட்டு சென்றிருப்பார் எத்தனை நாள் பிறகுனா P × Q டிவைடட் பை P + Q. இது நம்ம நார்மலாக வந்து 2 பேரும் சேர்ந்து செய்கிறது வேலையை. ஆனால் இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து P வந்து இந்த ஃபார்முலா சேர்த்துக்குங்க. P வந்து -5 மேலே. P ஆனவர் 5 நாட்கள்னா 5 நாட்கள் முடிக்கிறார். ஏன்னா அது Qவும் Pயும் வேலை செஞ்சுட்டு Q விட்டு போன பிறகு மீதி எவ்வளோ பேலன்ஸில் P முடிக்கிறாருன்னா 5 நாள். இப்போ 5னா 5, இங்கே 10னா 10, அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Pயோட வேல்யூன்னு இது 40 × 60 டிவைடட் பை 40 + 60 இன்ட்டு 40 - 5 கீழே டிவைடட் பை 40. அது மாதிரி பண்ணால் 40 × 60 டிவைடட் பை 100 இன்ட்டு 35 டிவைடட் பை 40. 2 0 0 0 கேன்சல். இதை வந்து அடிச்சுன்னா 5ஆல் அடித்தா 7 முறை போகும். இது 8 முறை. 4ஆல் அடித்தா 1 2, 2ஆல் அடிச்சுன்னா 3 முறை. 3 × 7 21. 21 ஆப்ஷன் ஏ தான் சரி. 21 நாட்கள். நிசம் பாருங்கள். X, Y மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களில் முடிப்பார். X, Y மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 26,000 வழங்கப்படும் எனில் ஒய்யின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், X, Y, Z 8 நாளில் முடிக்கிறாங்க. Y 12 நாளில் முடிக்கிறார். Y, Z வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. மூவரும் சேர்ந்து அந்த கூலியை வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா 21,000. அப்போது ஒய்யோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், X, Y, Z. X எவ்வளோ 8, எல்லாம் டேஸில் இருக்குது. 8 12 16. இதை நம்ம அப்படியே சுருக்கலாம். அடித்தா எத்தனை முறை போகும்? 4ஆல் அடித்தா 2 3, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 4. இப்போ வந்து இதோட நம்ம அவங்களோட திறனை வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா எஃபிஷியன்ட் பார்க்கும்போது எப்படி அதோட திறன் கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும் போது இப்போ எக்ஸ் வேணும்னா எக்ஸை விட்டு மற்ற 2 ஒய்யை இசட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 பண்ணால் 12. அப்போ ஒய் வேணும்னா
எக்ஸ் இசட் பண்ணும்போது 8, இசட் வேணும்னா எக்ஸ் ஒய் பண்ணால் 6. இப்போ அடிக்க முடிஞ்சால் இதையும் அடிச்சுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படியே கூட போடலாம், இருந்தாலும் அடித்து போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். அடித்து எவ்வளோ வரும்? 2ஆல் அடித்தா 6, 4, 3. இப்போது இதுதான் எக்ஸோட பங்கு 6, ஒய்யோட பங்கு 4, இசட்டோட பங்கு 3. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் 6x 4x + 3x இவங்களோட 3 பங்கு, இவரோட 3 வேலையோட பங்கு வந்து எவ்வளோ? 26,000. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது 3த்தையும் கூட்டினா 13x 26,000. அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. அடித்தா திரும்ப 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20,000 எக்ஸோட வேல்யூ 2000. அப்போ எக்ஸுக்குன்னா என்ன ஒய் தானே கேட்குறாங்க. அப்போது ஒய்யோட இதுனா பங்குன்னா 4. அப்போ 4 × 2000 8,000. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் டி தான் சரி. அதே பி எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 6 × 2000, இசட்னு கேட்டாங்கன்னா 3 × 2000. இந்த சம் பாருங்கள் பஸ்ஸில். இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. பாருங்கள் இது எப்படி போடலான்னு. 3 + 7 17 கொடுத்துருக்காங்க. 5 + 8 37, 6 + 7 என்னென்னு கேட்குறாங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 3யும் 7யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 21. நம்ம அந்த 17 எப்படி வரணும்னு அதை மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் 3யும் 4யும் மைனஸ் பண்ணோம். நான் 7லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4. இது கழிச்சுன்னா 21 4 போச்சுன்னா 17. இதே மெத்தடு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணோம். இப்போ 3 × 7 மல்டிப்ளிகேஷனு மைனஸ் 7 மைனஸ் 3. இதுதான் ஆன்சர். 21 - 4 கழிச்சுன்னா 17. அடுத்தது இது பண்ணும்போது 5 + 5 × 8 மைனஸ் 8 மைனஸ் 5. 8 40. 40ல் 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போ 40ல் 3 போச்சுன்னா 37. கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது 6 × 7 மைனஸ் 7 மைனஸ் 6. எப்படி? 42ல் டிஃப்ரெண்ட் எவ்வளோ? -1. அப்போ கழிச்சுன்னா 41. ஆன்சர் 41. ஆப்ஷன் ஏ. இது மாதிரி சம் போடலாங்க. இந்த சம் பாருங்கள். பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்ன? இந்த படத்தில் இருக்கிற இந்த டயக்ராமில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது அப்படியே நம்ம எண்ணியே போட்டுடலாம் ஈஸியாக. 1 2 3 4 முடிச்சிங்களா? 5 6 7 8. அடுத்தது 9 10 11 12. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி. இப்படி தான் எண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4. அடுத்தது இந்த சைடு 5 6 7 8. அடுத்தது கீழே இந்த மேலே 8 9 10 11 12. அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் சரி. 12 கோடுகள் இருக்குது இதில். பாருங்கள், எப்போவுமே பகடிலேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. இது ஈஸியான சம். இந்த முறை 2 பகடிகள் ஒன்றாக உருட்டப்படும் போது 2 பகடிகளும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரே முகம் 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அவ்வளோதாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன எவ்வளோ என்ன வரும்? அதோட இதுக்கு 36. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 2 பகடி ஒரே முகம்னா 1 2 3 4 5 6. அடிச்சுன்னா 6. அப்போ 1/6. டி தான் சரி. இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, அப்படியே போயிட்டு இசட்டுக்கு 26. ஏபிசிடிக்கு லைனாக நம்பர் கொடுத்துட்டாங்க. ஏபிசி என்பது பிஇஜேவாக மாறுது என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்குன்னு கேட்குறனால ஆப்ஷனில் எப்படி ஏலேருந்து பி ஆச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏலேருந்து நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஆனால் இது வந்து எப்படின்னா ஏபிசின்னு இருக்குது. இப்போ நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏக்கு வந்து 1. இது எப்படி அடுத்தது வந்து இது பிஆ ஆகுது அதை மட்டும் பார்க்குறோம். ஏவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஏ ஸ்கொயர் பண்ணுறோம். அதான் ஏவோட வேல்யூ இது 1. 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா என்ன வரும்? 2. அப்போ 2 எங்கே இருக்குது? 2 வந்து பி. அப்போ பி. ஏ வந்து
பியாக மாறுது. அடுத்தது பி வந்து எப்படி ஆகுதுன்னா பி ஒரு வேல்யூ என்னது 2. 2 ஸ்கொயர் பண்ணி அதே ஃபார்மேட் எடுத்துக்கிற மெத்தடே தான். ஸ்கொயர் பண்ண எவ்வளோ 4 4 ஒன்றா 5. அப்படின்னா ஆகுது பி வந்து இ ஆகுது. 5 எங்கே இருக்குது 5 இ. அப்போ இ. அப்போ அதே மாதிரி சி வந்து 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுங்க 9 10. என்ன ஆகுது சி வந்து ஜே ஆகுது. ஜேவோட வேல்யூ 10 கரெக்டு. அப்போ ஜே. அப்போ ஏ வந்து பி ஆயிடுச்சு, பி வந்து இ ஆயிடுச்சு, சி வந்து ஜே ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சி பாருங்கள், சி என்ன பண்ணுறோம் 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுங்க என்ன வரும் 9. 9 என்ன வருது சார் 9 + 1 10. 10 என்ன வருது ஜே. அடுத்தது டி. டி என்னது 4 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுங்க 16 17. 17 என்ன இருக்குது கியூ. அடுத்தது இ. இ வந்து என்னது 5 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா 25 + 1 26. 26 என்ன இருக்குது இசட். அப்போது JQZ ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் இது மாதிரி ஈஸியாக போட்டுடலாங்க. ரீசனிங் இந்த சம்மு பாருங்கள். நம்ம ஏபிசிடி வச்சு 2-3 சம்மு கேட்டுறாங்க. பாருங்கள் ரீசனிங்கில் எப்படி ஈஸியாக போடலான்னு. போன சம் பார்த்தோம். இந்த சம் பாருங்கள். நம்ம ஏபிசிடி லைனாக எழுதிட்டு அதுக்கு நம்பர் கொடுத்துட்டா ஈஸியாக போட்டுடலாம். ஏவோட வேல்யூ 1 அதே தான். BCZ அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. DOG கீழே வந்து CAT இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 7 வருது. அப்போது அதே மாதிரி BULL / PIGக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துப்போம். ஏன்னா 7 வருதுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். அப்போ டியோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். டி ஏபிசிடிக்கு சிக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ டியோட வேல்யூ என்னது பாருங்கள், ஏற்கனவே போட்டது தான். டியோட வேல்யூ 4 இன்ட்டு ஓவோட வேல்யூ 15. ஜியோட மதிப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க அது நம்பர். ஜிக்கு வந்து 7 / சிக்கு 3, ஏக்கு 1, டிக்கு 20. அப்படியே அடித்து பாருங்கள். 3ஆல் அடிச்சுன்னா 5 முறை போகும். 4ஆல் அடித்தா 20 5 முறை போகும். 5 5 கேன்சல். அப்போ 7. அப்போது ஏக்கு 1 பிக்கு அந்த வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வருது. அப்போ அதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். பிக்கு வந்து என்ன வருது 2, யூக்கு 21, எல்லுக்கு 12, எல்லுக்கு 12, மறுபடியும் 12, கீழே பிக்கு 16, ஐக்கு 9, ஜிக்கு 7. 7 அடித்தா 3 முறை போகும். மறுபடியும் 3ஆல் அடிச்சுனா 9 3 முறை போகும். இது 3ஆல் அடிச்சுனா 12 4 முறை போகும். 4ஆல் அடித்தா 16 4 முறை. மறுபடியும் அடிச்சுன்னா 12ஆல் 3 முறை போகும். 2 × 3 6. அப்போ 6 பி தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. சம் பாருங்கள் அதே தான். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சிக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இசட்டுக்கு 26 என எடுத்துக்கொண்டால் IQ + JQ + KQ + அப்படியே போயிட்டு +OQவின் மதிப்பு என்ன. அப்படியே அதோட வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ பாருங்கள் ஐக்கு என்ன வருது. ஐக்கு வந்து 9 கியூப். ஜேக்கு வந்து அதோட வேல்யூ தான். ஜேக்கு வந்து 10 கியூப். கேக்கு வந்து 11 கியூப். அப்படியே போகுது. ஓக்கு வந்து என்ன வரும் 15 கியூப். இப்போ இது வந்து நம்ம எண்ணியல் டாப்பிக்கில் கேட்பாங்க. அதில் ஈஸியாக போட்டலாம். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு இது நம்ம ஆப்ஸில் வந்துடும். ஆனால் இது கொடுக்குறது வந்து இதில் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுத்து பாருங்கள். இது இப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். 1லேருந்து 1 கியூப் + 2 கியூப் 15 கியூப் மைனஸ் 1 கியூப் 2 கியூப் இது வரைக்கும் 8 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 15 கண்டுபிடிச்சி -8 வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம். இதோட ஃபார்முலா என்னது n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். அதே ஃபார்முலா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். என்னோட வேல்யூ 15 × 15 + 1 16/2 ஹோல் ஸ்கொயர். இது 8 × 9 / 2 ஹோல் ஸ்கொயர். அடித்தா இது முறை 8, இது அடித்தா 4. அப்போ 15 × 8 எவ்வளோ வரும் 120
ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × 9 36 ஹோல் ஸ்கொயர். 120 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 44 2 0 14400. 36 ஸ்கொயர் பண்ணும்போது எவ்வளோ வருது? 1296. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 4 மீதி 1 1 மீதி 3 1 13114. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. ரீசனிங்கில் தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க, பார்த்து போடுங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் கொடுக்கப்பட்ட தொடர் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. A 17 D 10 G 14 டேஷ் M 11. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கில எழுத்துக்கு பார்ப்போம், ஏபிசிடி பார்ப்போம். ஏடி ஏலேருந்து டிக்கு வருது, அடுத்து டிலேருந்து ஜிக்கு போகுது, அடுத்து ஜியிலேருந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் 1 2 மூணாவது எழுத்து, 1 2 மூணாவது எழுத்து, அதுலேருந்து எதுக்கு போவோம்? 1 2 மூணாவது ஜேக்கு போவோம், அடுத்து ஜேலேருந்து எம்முக்கு போவோம், மூணாவது எழுத்து எம். ஓகே, அப்போ இங்கே விடுபட்டு என்னென்ன வரும்? ஜே. ஓகே, இப்போ நம்பரில் பார்க்கும்போது 17 10 14 டேஷ் 11. 17லேருந்து 10 அப்போ -7. 17 -7 கழிச்சா 10, மறுபடியும் 10 வந்துச்சு. 10லேருந்து 14 வந்துன்னா +4. இந்த ஆல்டர்னேட்டில் தான் எடுத்து போய்க்கிறாங்க. மறுபடியும் இங்கே என்ன வரும்? -7. 14லேருந்து மைனஸ் போச்சுன்னா, இப்போ 7 போச்சுன்னா என்ன வரும்? 7. இதிலிருந்து இதுக்கு வரும்போது பாருங்கள் +4, -7 +4. 4லேருந்து 7 கூட 4 கூட்டினா 11. அவ்வளோதாங்க. அப்போ J7. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. ரீசனிங்கில் இது மாதிரி தான் வருது. இந்த லாஸ்ட்டு சம் பாருங்கள். விடுபட்ட எண்ணை நிரப்புக. 91 98 95 102 99 106 டேஷ் டேஷ். இது மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணால் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். பாருங்கள், 91க்கும் 95 95 99 99 டேஷ். அதே மாதிரி இங்கே இதுக்கு பாருங்கள், இதுக்கு 102 106 அடுத்தது டேஷ். இப்போ 91க்கும் 95க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? 4. அப்போ 95க்கும் 99க்கு 4, எல்லாமே 4 4 +4 +4 கூட்டின்னு போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு 99க்கும் +4 கூட்டினா எவ்வளோ வரும்? 199 கூட 4 கூட்டும்போது 103. அடுத்தது கீழே பாருங்கள், இது பாருங்கள் 98 102. இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ? இதுக்கும் 4. அப்புறமா 102 106க்கு இதுக்கும் 4. அப்போ 106க்கும் +4. இது 106க்குள்ளே 4 கூட்டினா 110. ஆப்ஷன் சி தான். இது ஈஸியான சம். 103 110. இந்த சம் இது மாதிரி போடலாங்க. 25 சம்மில் வந்து இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஈஸியாக போட்டுடலாம். ரீசனிங் மட்டும் பார்க்கணும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், பார்க்கலாம். எதனா சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.